வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஆபீசர் செந்தில் தனியாக வந்த சந்தோஷத்தை குடிச்சு கொண்டாடிட்டு அர்த்தராத்திரியில் வீட்டுக்கு வர்றாரு. மீனா அப்படியே உடஞ்சு நொடிஞ்சு போய் நிற்கிறாங்க. அவங்க மனசும் வெளியே இருக்க மாதிரி ஒரே இருட்டா சூனியமா இருக்கு. மறுநாள் பொழுது விடிய வேல்ஸ் குடும்பத்தில் எல்லாரும் உட்காந்து அவங்க அம்மாவோட பர்த்டேயை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அவங்க எனக்கு எந்த செலிப்ரேஷனும் வேண்டாம், ஒன்றும் வேணான்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்னதான் நடக்கணும்னு உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கன்னு கேட்குறாரு சக்திவேல். இந்த குடும்பமும் கோமதி குடும்பமும் இருக்கிற பகை எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அது நடக்குமா அப்படின்னு பாட்டி கேட்க சக்திவேல் பயங்கர கோபமாயிடுறாரு. சத்தியமா நடக்கவே நடக்காதா தன்னை கையில் அடிச்சு சத்தியம் பண்றாரு சக்தி. அப்போ எனக்கு இந்த பிறந்த நாளும் நடக்கவே நடக்காது அப்படின்னு பாட்டியும் உறுதியா சொல்ல, அம்மா வரட்டு பிடிவாதம் பிடிக்காதங்கிறாரு முத்துவேல். எங்க சந்தோஷத்துக்காகவாவது நீங்க ஒத்துக்கணும் ஒத்தங்கிறாங்க மாறி. மகனுங்க சந்தோஷம் மருமகளுங்க சந்தோஷம்னு நினைச்சு நினைச்சு நினைச்சுதான் நான் இம்புட்டு காலமா அமைதியா இருந்தேன். ஆனா இனிமே என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு பாட்டி சொல்ல, ஆத்தா ஒன்னுக்கு 2 ஓடுகாலிங்க இருக்கிற வீடு அது, அதுங்களை கூட்டிட்டு வந்துன்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்கும் போதே வடிவா அப்ஜெக்ட் பண்றாங்க. தம்பி என்ன இருந்தாலும் அவங்க 2 பேரும் நம்ம வீட்டு பொண்ணுங்க, அவங்கள பத்தி வாய்க்கு வாய் ஓடுகாலி ஓடுகாலின்னு பேசாதீங்க அப்படின்னு வடிவு சொல்லுன்னு சொல்லிடுறாங்க. மாரியம் ஏங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க, அண்ணி நம்ம வீடோ அடுத்த வீடோ பெத்தவங்க வைத்தறிச்சலை கொட்டிக்கிட்டு ஓடி போனா அதுங்க ஓடுகாலி தான் அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்க, பாட்டியும் வடிவும் முறைச்சிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தோட சேர்றதும் உறவாடுறதும் ஒட்டி உறவாடுறதும் நடக்க போறதே இல்ல அத்தா, நடக்கவும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, என்ன விடுங்கடா, கோமதியை பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தீங்களா? நாம எல்லாரும் சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், பிறந்த நாளும் கொண்டாடுறோம். ஆனா கோமதியால வர முடியாதுன்னா அவ மனசு எம்புட்டு பாடுபடும். இதை யோசனை பண்ணி பாத்தீங்களா நீங்க அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்க, என்னம்மா நீன்ற மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாரு சக்திவேல். முத்துவேல் இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி முகத்தை திருப்பிக்க, ஏன் ஆத்தா எவ்வளோ ஒருத்தி மனசு கஷ்டப்படுறத பத்தி எங்களுக்கெல்லாம் கவலை கிடையாது அப்படின்னு சக்திவேல் சொல்லிடுறாரு. டேய் எவ்வளோ ஒருத்தின்னு நீங்க 2 பேரும் சொல்லிடுவீங்கடா, ஆனா என்னால அப்படி சொல்ல முடியாது, ஏன் மகடா அவன்னு பாட்டி சொல்ல, ஐயோ அப்படின்னு சலிச்சுக்கிற சக்திவேல், ஆத்தா தேவையில்லாம வந்து உட்காந்து எல்லாரையும் டென்ஷன் ஆக்காதாத்தா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, பாட்டி துணிஞ்சிடுறாங்க. இந்த பாருடா, நானா வந்து எனக்கு பிறந்த நாள் கொண்டாடுங்க விருந்து வைங்கன்னு உங்ககிட்ட சொல்லலையே, நீங்களே தானே என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஊர்ல இருக்கவங்களுக்காக எங்க அம்மாவை நாங்க இப்படி பாத்துக்கிறோம் அப்படி பாத்துக்கிறோம்னு சொல்லி கெடா விருந்தெல்லாம் போடுறீங்க, ஆனா எனக்கு அதுல சந்தோஷமானு கேட்டா சத்தியமா இல்ல, போதுமா அப்படின்னு அவங்களும் நான் உங்க அம்மாடாங்கிற ரேஞ்சுக்கு கடுப்பை காட்டிட்டு உட்காந்துக்கிறாங்க. என்னத்தா இப்படி பேசுறாங்கிற மாதிரி பழனி பார்த்துட்டு இருக்க, அப்ப உங்களுக்கு என்ன சந்தோஷம்னு சொல்லுங்க அப்பத்தா, அதை நாங்க பண்றோங்கிறாரு குமரவேல். காலம் பூராவும் 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது தாண்டா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு பாட்டி பளிச்சுன்னு சொல்ல, ஆத்தா என் உசுறு இருக்க வரலாம் அது நடக்கவே நடக்காதாத்தா அப்படின்னு சக்திவேல் கத்த, எல்லாரும் ஐயோன்னு பார்த்துட்டு இருக்க பாட்டி கொஞ்சம் கூட அசரல. இங்க பாருடா, என் பிறந்த நாள் அன்னைக்கு 2 குடும்பமும் ஒன்னா சேரணும், என் மகனுங்க 3 பேரு என் மகன்னு எல்லாரும் சேர்ந்து என் பிறந்த நாளை கொண்டாடணும். அப்படி பண்றதுன்னா சொல்லுங்க, நான் இந்த பிறந்த நாளைக்கு எல்லா விஷயத்துக்கும் சந்தோஷமா சம்மதிக்கிறேன். அப்படி இல்லையா நான் எதுக்குமே சம்மதிக்க மாட்டேன், என் ரூமை விட்டு கூட நான் வெளியே வரமாட்டேன். ஆமா சொல்லிட்டேன்னு முந்தானே இழுத்து சொருகிட்டு பாட்டி அங்கிருந்து போயிடுறாங்க. ஆத்தா ஆத்தா நில்லு நில்லா தன்னை பழனி கூப்பிட்டு இருக்க, போடா அப்படின்னு அவங்க போயிட்டு இருக்க, அப்பத்தான் நில்லுங்கன்னு குமரவேலும் கூப்பிட்டு பாக்குறாரு. ரூம்குள்ள போறவங்க படக்குன்னு கதவை சாத்திக்கிறாங்க. அண்ணே நாம என்னதான் ஆத்தாவுக்கு பார்த்து பார்த்து பண்ணினாலும் ஆத்தாவோட பாசம் பூரா அந்த ஏத்த வீட்டுல 2 ஓடுகாலிங்க இருக்காங்களே அவங்க மேலேயும் இதோ இங்க கட்சி மாறி இருக்கானே இவன் மேலேயும் மட்டும் தானே இருக்குது அப்படின்னு சக்திவேல் சொல்ல, என்னென்ன இப்படி சொல்றேன்னு திகச்சு போய் பாக்குறாரு பழனி. அண்ணே அப்படியே நீ சொல்ற மாதிரி இருந்திருந்தா ஆத்தா என்னைக்கோ கிளம்பி அந்த வீட்டுக்கு வந்திருக்குன்னு அப்படின்னு பழனிவேல் சொல்ல, நடக்கும் நடக்கும்னு பாக்குறாரு சக்திவேல். மச்சானே கூப்பிட்டதுக்கு அப்புறம் அங்க வராம ஏன் உங்க கூட இருந்துட்டு இருக்கணும்? அப்படின்னா ஆத்தாவுக்கு உங்க மேல பாசம் அதிகம்னு தானே அர்த்தம். நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு தான் ஆத்தா இவ்வளவு நாளா நினைச்சுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி நீங்க 2 பேரும் நினைச்சீங்கன்னா நம்ம ஆத்தா சொல்ற மாதிரி செஞ்சு காட்டுங்க, அம்புட்டுதான் நான் சொல்லுவேன்.
அப்படின்னு பழனிவேல் சொல்ல என்னடா பண்ணலான்னு கேக்குறாரு பெரியவர். வாழ்த்து மடல் வாசிச்சு அவளை குடும்பத்தோட அழைக்கணுமா அப்படின்னு பெரியவர் எரிச்சலா கேட்க, அதான் என்ன அப்படின்னு பாக்குறாரு சக்திவேல். அப்படி அழைச்சாலும் ஒன்னும் தப்பு இல்லைங்க அப்படின்னு வடிவு சொல்ல முத்துவேல் சக்திவேல் 2 பேருமே அவங்கள முறைக்கிறாங்க. என்ன நீ அம்மா கோமதி கூட ஒரு பிளான் போடுது, கூடவே கிடைக்கிற கேப்ல ராஜி கூட நீங்களும் போலான்னு பிளான் பண்றீங்களோ அப்படின்னு சக்திவேல் கேட்க, தம்பி நான் எந்த பிளானும் போடல, அத்தையோட சந்தோஷத்துக்காக சில விஷயத்த பண்ணலாமேன்னு தான் சொல்றேன் அப்படின்னு வடிவு சொல்றாங்க. அண்ணி நாம பண்ற விஷயத்துல அம்மா சந்தோஷப்பட்டுக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அதை எப்படி பாங்குறாரு குமரவேல். என்னடா உன் காத்தும் அந்த பக்கம் அடிக்குது, அரசிக்கு பிளானா, நீயும் அந்த குடும்பம் வரும்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு கேக்குறாரு சக்திவேல். அப்பா அப்பத்தாவுக்காக வாவது அப்படின்னு குமரவேல் சொல்ல, டேய் இந்த வீட்டுல யாருக்குமே ரோஷமே இல்ல, நம்ம 2 பேரை தவிர அண்ணனை பாக்குறவரு அண்ணே நமக்கு சரி சமமா நின்னு அந்த குடும்பம் அம்மாவோட பர்த்டேவை கொண்டாடும்னு நினைக்கிறப்ப எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே பத்துக்கிட்டு எரியுதுன்னு அப்படின்னு எரியற ரியாக்ஷனை கொடுக்கறாரு சக்திவேல். எல்லாரும் சலிப்பா சக்திவேலை பார்த்துட்டு இருக்கா. அண்ணே என்ன ஆனாலும் சரிண்ணே, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது, அப்படி ஏதாவது நடந்ததுன்னு வச்சுக்கன்னு ஊருக்குள்ள நாம 2 பேரும் தலை நிமிந்து நடக்கவே முடியாது, போறவன் வரவெல்லாம் தூன்னு மூஞ்சில காரி துப்பிட்டு போவான் அப்படின்னு சக்திவேல் சொல்ல எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல சக்தி அது மட்டும் நடக்கவே நடக்காது, நீ கவலைப்படாதன்னு முத்துவேல் சொல்ல இந்த ஒரு வார்த்தை போதாதா சக்திவேலுக்கு. சரின்னு சந்தோஷமா சிரிப்பா காட்டுறாரு. பழனிவேலும் குமரவேலும் முகம் வாடி போய் பார்த்துட்டு இருக்காங்க. மீனா மொபைல கண்ணாடியா மாத்தி நெத்தியில பொட்டு வச்சுக்கிட்டு இருக்க. ஆபீசர் செந்தில் அசந்து தூங்கிட்டு இருக்காரு. மீனா கிளம்புன சத்தம் எதுவும் அவர் காதுல கேட்கல. ஆனா அப்ப அடிக்கிற மொபைல் சத்தத்தை கேட்டு அடிச்சு புடிச்சு எழுந்து உட்கார்றாரு செந்தில். மொபைல் எடுத்து பார்த்து காதுல வைக்கிறவரு, ஹலோ கிளம்பிட்டீங்களா? அட்ரஸ் இருக்குல்ல, இல்ல லொகேஷன் எதுவும் அனுப்பணுமா, வந்துடுறீங்களா? வாங்க வாங்க என்ன கொட்டாவை விட்டுட்டே சொல்லிட்டு இருக்காரு செந்தில். போனை வைக்கிறவரு பர்னிச்சர் கடையில இருந்து தான் போன் பண்ணாங்க, இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துருவாங்களாம், சீக்கிரம் வந்துருவாங்க, இப்போதைக்கு டைனிங் டேபிள் வருது, மற்றதெல்லாம் ஒவ்வொன்றா வந்துடும் அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க. எதுவுமே எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பார்த்துட்டு இருக்காங்க மீனா. போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன், நல்ல சூடாக ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி மட்டும் போட்டு வச்சுட்டேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, பால் இல்லை காஃபி போடுறதுக்குங்கிறாங்க மீனா. உடனே பால் இல்லையான்னு ஒரு அதிர்ச்சியை காட்டுற செந்தில், என்ன மீனா பால் இல்லைன்னா போய் வாங்கிட்டு வந்து காஃபி போட்டிருக்கலாம்ல, இது கூட உன்னால செய்ய முடியாதா? அந்த வீட்ல எல்லாம் அம்மா ஒரு நாள் கூட இப்படி சொன்னதே கிடையாது, நான் எழுந்திருச்சு ஹாலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கையில காஃபியை கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, அம்புட்டு சொகுசா வளர்த்து வச்சிருக்காங்க, அப்புறம் எதுக்கு அடம் பிடிச்சி தனியா வந்தீங்க, அந்த வீட்லயே இருந்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு மீனா சந்தர்ப்பத்தை சரியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. உடனே கிடைச்சிருக்குமே காஃபி அப்படின்னு மீனா சொல்ல, மறுபடியும் ஆரம்பிக்காத, ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பேசி கடுப்பாகுது, வேணான்னு இவர் சொல்லிட்டு இருக்கப்பவே மீனாவும் வேண்டாங்கிறாங்க. மீனா நிறுத்திக்க, வேண்டாம் மீனா திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருக்காத, பர்னிச்சர்காரங்க வந்துட்டு போகட்டும் அப்புறம் பேசிக்கலாங்கிறாரு. அவரு குனிஞ்சி படுக்கையை சுருட்டி தொப்புன்னு இன்னொரு சேர்ல வீசிட்டு உள்ளர போறாரு. மீனா என்ன சொல்றதுன்னு தெரியாம தகச்சு போய் பார்த்துட்டு இருக்க. டோர்பெல் ரிங் ஆகுது. மீனா திறக்கலான்னு போறதுக்குள்ள ஆபீசர் செந்தில் அவசரமா ஓடி வர்றாரு. வாங்க வாங்க உள்ளர வைங்க, இப்போதைக்கு இங்க இருக்கட்டும், அப்புறமா இடம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல அவர் சேர் எடுத்த கேப்ல வைக்கிறாங்க. போங்க போய் சேர் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல, ஓகேங்க சார்னு போறாங்க. அவங்க சோத்துக்கே வழி இல்லையாமா, ஆனா உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள் வாங்கியாச்சு. அவங்க அந்த பக்கம் போனதும் பெருமையா தட்டி, பர்மா தேக்கு 6 சீட்டர் வாங்கலான்னு பார்த்தேன், ஆனா இப்போதைக்கு இடம் பத்தாதேன்னு தான் 4 சீட்டரா வாங்கிட்டேன், எப்படி இருக்குன்னு பின்னாடி கையை கட்டிட்டு பெருமையா கேட்கிறாரு செந்தில். நல்லா இருக்க டேபிள், பிடிச்சிருக்கா உனக்கு அப்படின்னு செந்தில் கேட்க, இந்த டைனிங் டேபிள் விலை எவ்வளவுங்கிறாங்க மீனா. அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு செந்தில் கேட்க, சும்மா சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேங்கிறாங்க மீனா. ஏய் காசா முக்கியம், அழகா இருக்குல்ல அதுதான் முக்கியங்கிறாரு செந்தில். அழகா இருக்குன்னு கடைக்காரன் என்ன உங்களுக்கு ஃப்ரீயாவா கொடுத்தான், வாங்கினது தானே அப்படின்னு மீனா கேட்க, 42,000 ரூபாய் ஆச்சுங்கிறாரு செந்தில். மீனா ஆன்னு அப்படியே நெஞ்சில கைய வச்சுக்கிறாங்க. 42,000 நான் உங்களால மூச்சு கூட விட முடியல. ஏங்க 42,000 ரூபாய்க்கு டைனிங் டேபிள் இப்ப தேவையாங்க நமக்கு அப்படின்னு மீனா கேட்க, ஆமா தேவைதான் அப்படின்னு செந்தில் கூலா சொல்றாரு. சமைக்கிறதுக்கு பாத்திரம் இல்ல, காய்கறி இல்ல, ஒரு காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு பால் பாக்கெட் வாங்க கூட வழி இல்ல, ஆனா டைனிங் டேபிள் மட்டும் வாங்கி போட்டிருக்கீங்க, அதுவும் எம்பட்டு 42,000 ரூபாய்க்கு.
டைனிங் டேபிள் வாங்கி போட்டிருக்கீங்கல்ல, இதுல உட்கார்ந்துகிட்டு நீங்க என்னத்தை சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்ம மனசுல இருக்க கேள்வியை மீனாவே கேட்டு விட்டுடுறாங்க. செந்தில் பதில் சொல்ல திணறிட்டு இருக்கப்ப சேர் கொண்டு வர்றாங்க. அதனால சமாளிச்சுக்கிட்டு வச்சிடுங்கிறாரு. இந்த டைனிங் டேபிள் வாங்குறதுக்கு ஏது பணம்ங்கிறாங்க மீனா. பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்காத அப்படின்னு செந்தில் சக்திவேல் மாதிரிய பல்ல கடிச்சிட்டு சொல்றாரு. அப்போ பணத்துக்கு என்ன பண்ணனீங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? இல்ல இதையும் கடன்ல வாங்கி தொலைச்சிட்டீங்களா அப்படின்னு மீனா கத்த. ஏய், நான் எதுக்கு கடன் வாங்க போறேன், ஃபுல் கேஷ் கொடுத்து தான் வாங்கினேன் அப்படின்னு செந்தில் சொல்ல மீனா மறுபடியும் அதிர்ச்சியா நெஞ்சில கைய வச்சுட்டு ஃபுல் கேஷ் வாங்குறாங்க. அம்புட்டு பணம் உங்களுக்கு ஏதுங்க அப்படின்னு மீனா கேட்க செந்தில் அமைதியா திரும்பி நிக்கிறாரு. கேட்டுட்டு இருக்கேன்ல, வாயை திறந்து சொல்லுங்க அப்படின்னு கத்துறாங்க மீனா. மிஸ்டர் பாண்டியன் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாருல, அந்த பணத்துல இருந்து எடுத்து வாங்கினதுதே அப்படின்னு செந்தில் சொல்ல மீனா பயங்கர அதிர்ச்சியாகி வாயில கைய வச்சுக்கிறாங்க. இங்க பாரு, ஏன் எடுத்தேன், எந்த நம்பிக்கையில எடுத்தேன்னு எல்லாத்தையும் உனக்கு கிளியரா சொல்லிடுறேன், அமைதியாரு, அந்த ஆளுங்க முன்னாடி கத்திக்கிட்டு இருக்காத அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்கும் போது இன்னும் 2 சேரோட உள்ளர வர்றாங்க. வச்சிருங்க, அந்த பக்கம் கொண்டு போய் வைங்கன்னு கையை காட்டுறாரு செந்தில். அவங்க போனதும், இங்க பாரு, பண விஷயத்தை பத்திலாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம், பால், காய்கறி, பொருள் என்னெல்லாம் வேணுமோ அதை முதல்ல பார்ப்போம், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா அப்படிங்கிற செந்தில் அங்கிருந்து தைரியமா போறாரு. முதல் நாள் விருந்து வைக்கிறதுக்கு 2500 ரூபாய் பணம் கேட்டவரு பர்ஸ்ல வெறும் 200 ரூபாய் மட்டும் வச்சிருந்தவரு இப்போ ஜாலியா வெளியே போக மீனா அப்படியே வெறுத்து போய் நிக்கிறாங்க. சாதாரணமா கேட்பாங்களே, என்ன உங்க அப்பா வீட்டு பணமானு, அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ செந்திலுக்கு கனகச்சிதமா பொருந்தது. கொஞ்ச நேரம் தலையை பிடிச்சிட்டு நிக்கிற மீனா என்னவோ பண்ணி தொலைங்கன்ற மாதிரி கையில பேக் எடுத்துட்டு வீட்டை பூட்டிட்டு சாவியை கொண்டு வந்து டோர்மேட் அடியில வைக்கிறாங்க. அவங்க ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. கோமதி ஒரு பக்கம் காய் வாங்கிட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க குமரவேல் வாக்கிங் போறவரு பாத்துடுறாரு. கோமதி, அப்பா சாமி, வெயில் தாங்க முடியலையேன்னு அரட்டிக்கிட்டே வர, இன்னைக்கு அத்தை கிட்ட எப்படியாவது பேசிட வேண்டியதுதான் அப்படின்னு யோசிக்கிற குமரவேல் நேரா கோமதி முன்னாடி வந்து நின்னு அத்தைன்னு கூப்பிடுறாரு. கோமதி அப்படியே அதிர்ந்து போய் நின்னுட்டு பார்க்க, குட் மார்னிங் அத்தை அப்படின்னு ரொம்பவே சிரிச்சிட்டு ஸ்டூடெண்ட் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கோமதி பேசாம விலகி போக, அத்தை காலை வணக்கம்னு அரையடி குனிஞ்சு குமரவேல் சொல்ல, என்ன இவன் அப்படின்னு திக்குன்னு பார்க்க மறுபடியும் காலை வணக்கம்ங்கிறாரு. இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, ஐயோ சாமின்னு கோமதி நடக்க ஆரம்பிக்க, அத்தை இருங்க அத்தை, அத்தை நில்லுங்க அத்தை, அத்தை ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குமரவேல் அவங்க பக்கத்திலேயே நடக்கிறாரு. ஏன் அத்தை என்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, இவன் எதுக்கு ஏன் பின்னாடி வர்றான் அப்படின்னு கோமதி நடக்க ஆரம்பிக்க, எங்க மார்க்கெட்டா போயிட்டு வரீங்கன்னு கேக்குறாரு குமரவேல். கோமதி ஒரு பார்வை பார்த்துட்டு நடக்க, அத்தை 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 உங்களதான் அத்தை, என்ன அத்தை பேசவே மாட்டேங்கிறீங்க, அத்தை பேசுங்க அத்தை அப்படின்னு கூடவே நடக்கிற குமரவேல், நல்லா இருக்கீங்களா அத்தை, நல்லா இருக்கீங்களா அத்தை, நல்லா இருக்கீங்களா, என்னங்க அத்தை நீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லுங்க அத்தை அப்படின்னு பாடிக்கிட்டே வர்றவரு, அத்தை நல்லா இருக்கீங்களா அத்தைன்னு வேகமா கேட்டுடுறாரு. அவ்வளவுதான், கோமதி நின்னு ஒரு முறைச்சிட்டு திருப்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்ல பாட்டுல கேட்டேன் நீங்க பதில் சொல்லல, அதான் வார்த்தையா கேட்டாலாவது பதில் சொல்லுவீங்களான்னு பார்த்தேன் அப்படின்னு குமரவேல் கேட்டுக்கிட்டே வர கோமதி இறுக்கமா நடந்து போறாங்க. நான் ஜெயிலுக்கு போகாம வெளியில நடமாடிட்டு இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம்னு எனக்கு தெரியும், அதான் தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு குமரவேல் சொல்ல கோமதி திரும்பி கோவமா பாக்குறாங்க. தெரியும்ல, அப்படியே போயிடு, நீ மறுபடியும் ஜெயிலுக்கு போறதுக்கு என்ன காரணம் ஆக்கிடாத அப்படின்னு கோமதி சொல்ல, அத்தைன்னு குமரவேல் கூப்பிட, டேய் உன் மேல இறக்கப்பட்டோ உன் வாழ்க்கைய பத்தி யோசிச்சோ நான் எதுவும் பண்ணல, புரியுதா, எங்க அம்மாவும் உன் அம்மாவும் அழக்கூடாதுன்னு நினைச்சேன், அதுக்காக மட்டும்தான் உன்னை நான் சும்மா விட்டுருக்கேன். டேய் இனியாவது திருந்தி உன் குடும்பத்துக்கு கஷ்டம் கொடுக்காம நல்லபடியா வாழ்ற வழிய பாரு. ஏய் இனிமே அத்தை சொத்தன்னு என்கிட்ட வந்து பேசுற வேலை வச்சுக்கிட்ட பாத்துக்க, வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோமதி திரும்ப, ஐயோ அத்தை நான் இப்ப திருந்திட்டேன் அத்தை, மாறிட்டேன், முன்ன மாதிரிலாம் இல்ல அத்தை, மாறிட்டேன் அத்தை, திருந்திட்டேன்னு இம்போசிஷன் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வர்றாரு குமரவேல். நீ திருந்தாம போ, அதை பத்தி எனக்கு என்னன்னு ஒரு முறைச்சிட்டு கோமதி நடக்கிறாங்க. ஓ மார்க்கெட் போயிட்டு வர்றீங்களா, தனியாவா போனீங்க, இம்பட்டு வெயிட்ட தனியாவா தூக்கிட்டு போவீங்க, ஒண்ணுக்கு 3 பசங்க இருக்காங்கல்ல, செந்தில் மச்சான் தான் இப்ப கூட இல்ல அப்படின்னு குமரவேல் சொல்ல, என்னடா இவன் மச்சாங்கிச்சான்லாம் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு கோமதி எச்சரிக்கையா பாக்குறாங்க. கதிர் மச்சானும் சரவணை மச்சானும் கூட தானே இருக்காங்க அப்படின்னு குமரவேல் கேட்க அசந்து போய் பாக்குறாங்க கோமதி. என்ன இவன் இப்படி பயங்கரமா உறவு கொண்டாடுறான் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க நடக்க,
அவங்கெல்லாம் கூட வரமாட்டாங்களா? இந்த வெயிட் எல்லாம் தூக்க மாட்டாங்களா அவங்க அப்படின்னு குமரவேல் கேட்டுட்டு இருக்க. அதை பத்தி உனக்கு என்னடாங்கிற மாதிரி பாக்குறாங்க கோமதி. சொல்றத கேளுங்க அத்தை. அத்தை அத்தை கொடுங்கன்னு சொல்றேன்ல, அந்த கூடைய கொடுங்க கொடுங்க கூடைய கொடுங்கன்னு கட்டப்பைய பிடிச்சி இழுக்கிறாரு குமரவேல். டேய் டேய் ஒன்னும் தேவையில்லடா, நானே தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு கோமதி சொல்ல குமரவேல் அவங்க அத்தை கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. கோமதியும் பைய விடாம விடுங்கிறேன்ல கையெடுறான்னு கத்திட்டு இருக்க. அத்தை கொடுங்க அத்தை, வீடு வரையில நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு கேட்க, தேவையில்லை விடுடா அப்படின்னு கோமதி கத்த. அத்தை சொன்னா கேளுங்க விடுங்க அத்தை, நான் வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ற ஆள் தான், இந்த கூடையெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி, சொன்னா கேளுங்க அத்தை கொடுங்கன்னு குமரவேல் புடுங்குறாரு. டேய் இங்க பாரு, வழியில வச்சு வம்பு பண்ணாத, பேசாம போயிடு அப்படின்னு கோமதி மிரட்ட. என்ன அத்தை, உதவி பண்ண வந்தவனை போய் வம்பு பண்ண வந்தேன்னு சொல்றீங்க, கொடுங்க அத்தை அப்படின்னு குமரவேல் பிடிவாதமா கேட்க. டேய் இப்ப நீ போறியா இல்லையான்னு கோமதியும் மிரட்டுறாங்க. அத்தை நீங்க கொடுங்க அத்தை அப்படின்னு குமரவேல் புடுங்க. டேய் விடுடா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. அந்த வழியா சரவணன் வண்டியில வர்றாரு. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு அப்படியே வண்டியை நிறுத்துறாரு. ரெண்டு பேரும் ஒரு பைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. அவங்க பக்கத்துக்கு வர்றாரு. பக்கத்துல கொண்டு வந்து அவர் வண்டியை நிறுத்த சத்தம் கேட்டு ரெண்டு பேருமே பாக்குறாங்க. சரவணன் முகத்துல பயங்கர வெறுப்பும் கோபமும் தெரியுது. எல்லாரும் மாறி மாறி 4 தடவை பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் இறங்கி வர்ற சரவணன், என்னடா பண்ற அப்படின்னு சரவணன் கேட்க, இல்ல அத்தைக்கு ஹெல்ப் பண்ணலான்னு அப்படிங்கிறாரு குமரவேல். உடனே அவரை பலார்னு அறையறதுக்கு கைய ஓங்க. டேய் 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 சரவணா அப்படின்னு கோமதி கத்திட்டு இருக்க. கையை அப்படியே நிறுத்தி, யாருக்கு யாருடா அத்தை? பாவம் பார்த்து ஜெயிலுக்கு அனுப்பாம விட்டா திமிரி ஏறி போச்சா? எங்க அம்மாவைய தொந்தரவு பண்றியா நீ அப்படின்னு சரவணன் கத்த. மச்சான் தொந்தரவுலாம் பண்ணல மச்சாங்கிறாரு குமரவேல். ஏய் அப்படின்னு மறுபடியும் சரவணன் கைய ஓங்க. சரவணான்னு கைய பிடிக்கிறாங்க கோமதி. மச்சானா போட்டேன்னு வையே அப்படின்னு அவரு கத்த. பிரச்சனையெல்லாம் வேணாண்டா போலாண்டாங்கிறாங்க கோமதி. டேய் இங்க பாரு, போனா போகுதுன்னு விட்டா ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கிற நீ என் வீட்டு ஆளுங்களை தொந்தரவு பண்றது இன்னியோட நிறுத்திக்க, இல்லன்னு வையேன் உன்னை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சரவணன் மிரட்ட. இல்லன்னு ஏதோ சொல்ல வர்றாரு குமரவேல். சரவணா அப்படின்னு கோமதி கூப்பிட, அம்மா வண்டியில ஏறுமாங்கிறாரு சரவணன். டேய் நீ இப்ப வேற எங்கேயோ போய்கிட்டு இருந்தல்ல அப்படின்னு கோமதி கேட்க. அம்மா உன்னை வீட்டில் விட்டுட்டு நான் போய்க்கிறேன் வாமா அப்படின்னு சரவணன் சொல்ல. பரவாயில்லடா கிட்டதானே, நான் நடந்தே போய்க்கிறேங்கிறாங்க கோமதி. எதுக்கு கண்டவெல்லாம் வந்து உன்னை தொந்தரவு பண்றதுக்கா? ஆமா வந்து வண்டியில ஏறுமா வாமான்னு கோமதி கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிடுறாரு சரவணன். குமரவேல் கொஞ்சம் பரிதாபமா நின்று பார்த்துக்கிட்டே இருக்க. வண்டி எடுக்கிற சரவணன் அவரை முறைக்கிறாரு. கோமதி வண்டியில ஏறி அங்கிருந்து போயிட அவரு கொஞ்சம் அயற்சியோட அப்படியே நின்றுட்டு இருக்காரு. சே தேவையில்லாம அடுக்கடுக்கா எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டோம், எவ்வளவு பாவம் பண்ணிட்டோன்னு சங்கடமா யோசிச்சுட்டு நிக்கிறாரு குமரவேல். வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்க. கோமதி ரொம்ப வருத்தமான ஃபீலிங்லயே நிக்கிறாங்க. கதிர் மெதுவா சாப்பிட்டுட்டு இருக்க. ராஜி தட்லியே கைய வைக்கல. மயில வளைச்சு வளைச்சு சாப்பிடுறவங்க. மாமா எனக்கு ஒரு யோசனைங்க அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. இப்போ நம்ம கடையில மளிகை சாமான் மட்டும் விக்கிறோம்ல அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்க. அப்படிங்கிறாரு பாண்டியன். கூடவே காய்கறி எல்லாம் வித்தா என்ன அப்படின்னு மயிலு கேட்க. ஏன்பா காய்கறி விற்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுப்பா, தினமும் காலையிலே எந்திரிச்சு போய் மார்க்கெட்ல காய்கறி வாங்கிட்டு வரணும், அதுவும் இல்லாம அந்த காய்கறி எல்லாம் கெட்டு போறதுக்கு முன்னாடி வியாபாரம் பண்ணி முடிக்கணும். அது மட்டும் இல்ல காய்கறி வியாபாரம் பண்றதுல எக்கச்சக்க விஷயம் இருக்குப்பா, அது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு பாண்டியன் சொல்ல. ஓஹோன்னு தலையாட்டுறாங்க மயிலு. ஓ அப்போ காய்கறி கடையெல்லாம் வேண்டாம், நம்ம மளிகை கடையோட சேர்த்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறாங்க மயிலு. இங்க பாருப்பா, உனக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல, நம்ம கடை இருக்க தெருவுலயே ஒரு 2-3 ஃபேன்சி ஸ்டோர் இருக்குதுப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல. மயிலு பலமா யோசிக்கிறாங்க. அப்ப வேற ஏதாவது புதுசா பண்ணி நம்ம பிசினஸ பெருசா பண்ண வேணாமா மாமா அப்படின்னு மயிலு கேட்க. பாண்டியன் சிரிக்கிறாரு. ஏன்பா தங்க மயிலு, இப்ப வரைக்கும் நம்ம கடை நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல. அப்படிங்கிறாங்க. ஆண்டவன் புண்ணியத்துல நல்லபடியா தானே போயிட்டு இருக்குது, கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் என்ன பண்றதுன்னு பாத்துக்கலாங்கிறாரு பாண்டியன். அப்ப சரி அப்படின்னு மயிலு தலையாட்டிட்டு சாப்பிட ஆரம்பிக்க. அப்புறம் கோமதி அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு கோமதியை திரும்பி பார்க்க. கோமதி எங்கேயோ பார்த்துட்டு நிக்கிறாங்க. பாண்டியன் ஏய் அப்படின்னு கோமதி கையில கைய வைக்கிறாரு. அப்படின்னு அவங்க பாண்டியனை பார்க்க. என்னடி ஆச்சு உனக்குங்கிறாரு. அவங்க அப்படின்னு திருன்னு முழிக்க. என்ன உன் மகனையும் மருமகளையும் பத்தி யோசிச்சுட்டு இருக்கியாக்கும் அப்படின்னு அவர் கேட்க. அமைதியா கண்ணை படப்படன்னு அடிச்சுட்டு நிக்கிறாங்க கோமதி. மயில எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அடுத்து கோமதி கிட்ட, அத்தை நீங்களும் ராஜியும் தான் மீனா போனதுல இருந்து எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க,
இந்நேரம் மீனாவும் தம்பியும் புது குவார்டர்ஸ்ல ஜாலியா இருப்பாங்கங்கிறாங்க மயிலு. கோமதி எதுக்கும் எந்த பதிலும் சொல்லாம நிக்க, அப்படியெல்லாம் இல்ல, கண்டிப்பா அவங்களும் நம்மள மிஸ் பண்ண தான் செய்வாங்க அப்படின்னு ராஜி சொல்ல, அப்படியாங்கிற மாதிரி பாக்குறாங்க மயிலு. அத்தை, நாம வேணா இன்னைக்கு குவார்டர்ஸ்க்கு போலாமா, அக்காவையும் மாமாவையும் பார்த்துட்டு வரலாமான்னு கேக்குறாங்க ராஜி. இல்ல, நீ வேணா போயிட்டு வா அப்படின்னு கோமதி சொல்ல, அம்மா இங்க உட்கார்ந்து அவங்கள பத்தி யோசிக்கிறதுக்கு அவங்கள போய் பார்க்கலாம்ல அப்படின்னு கதிர் கேட்க, இல்லடா வேண்டாம், நானும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துக்கும் பழகிக்கணும்ல, அதான் வார கடைசியில வர்றேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்பவே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்ல, அதுவரையிலும் கோமதியவே பார்த்துட்டு இருக்க பாண்டியன் சாப்பாட்டுல கைய வைக்கிறாரு. அப்போ அட்டாடாடாடா என்ன வாசனை என்ன வாசனை அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனா குடுகுடுன்னு டைனிங் டேபிள் கிட்ட ஓடி வர, மீனா அப்படின்னு முத்துகாலா சந்தோஷப்படுறாரு பாண்டியன். ஆமா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கா. அக்கா அப்படின்னு ரொம்பவே ஆனந்தப்படுறாங்க ராஜி. சாம்பார் பாத்திரத்தை இழுத்துக்கிட்டு, ஆஹா சாம்பார் வாசனை இழுக்குதே அப்படிங்கிற மீனா கரண்டியில முண்டு பார்த்துட்டு, பருப்பு சாம்பாரா சூப்பர் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்க ராஜி பாண்டியன் ரெண்டு பேரும் ரொம்பவே சிரிச்சிட்டு இருக்காங்க சந்தோஷமா. ஐலா மறுபடியும் இங்கேயே வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி வாயை பொழந்துட்டு பார்க்க கோமதி இன்னும் நம்ப முடியாம பார்த்துட்டு இருக்காங்க. இருங்க நான் வர்றேன் அப்படின்னு மீனா கிச்சனுக்குள்ள போக, எங்க போறீங்க அப்படின்னு கதிர் கேட்க, மீனா அங்கல்ல, எங்க போறாங்க அவங்க அப்படின்னு கதிர் கேட்க, தெரியலையேடாங்கிறாங்க கோமதி. மயிலு என்னடா இதுன்னு பார்த்துட்டு இருக்க. மீனா வேகமா ஒரு பிளேட்டை தூக்கிக்கிட்டு தந்திக்கு முந்திக்குன்ற பாணியில பிளேட்டை வச்சு உட்காடுறாங்க. இந்தாப்பா எடுத்துக்கோ அப்படின்னு பாண்டியன் ஹாட் கேஸ் அவங்க பக்கமா நகர்த்தி விடுறாரு. சாம்பார் ஊத்திக்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஊத்திக்கிட்டு இருக்காங்க. கோமதியும் சந்தோஷமாயிடுறாங்க. சாம்பார் ஊத்து கோமதின்னு பாண்டியன் சொல்ல 2 இட்லியை வச்சு சாம்பாரை முண்டு முண்டு ஊத்திட்டு இருக்காங்க மீனா. முத நாள் காலையில சாப்பிட்டதுதான், அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே சாப்பிடல, பசியில பரபரப்பா தட்டுல இருக்கிறத அள்ளிட்டு இருக்காங்க. மயில இன்னும் நம்ப முடியாம கண்ணை அசிச்சு பார்த்துட்டு இருக்க ராஜி சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. இட்லியை வாயில வைக்கிற மீனா, அப்பா சொர்க்கமே இதுதான் அப்படிங்கிற மாதிரி கண்ணை மூடி ரசிச்சு முழுங்கிட்டு இருக்க பாண்டியன் கோமதி 2 பேரும் ரொம்ப சந்தோஷத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. மீனாவும் ரொம்பவே சந்தோஷத்தோட அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.